அடுத்த திட்டம் வந்து முக்கியமான திட்டம். என்ன திட்டம்னு பார்க்குறீங்களா? என்னடா இவ்வளவும் சொன்னவன் தமிழ்நாட்டில் வரி இல்லை, பஸ் போக்குவரத்து எல்லாம் இலவசத்தின இது இப்படி சொல்லிட்டான், மின்சார கட்டணம் குறைச்சிட்டான், அப்புறம் வந்து மருத்துவமனைகள் பூரா அரசு உடைமையாக்கியாச்சு, பஸ்ஸு போக்குவரத்து அரசு உடைமையாக்கியாச்சு, பெட்ரோலு டீசல் விலைகளை குறைச்சாச்சு 50 40 20ன்னு, மின்சார கட்டணம் யூனிட்டுக்கு 1.5ன்னு குறைச்சாச்சு, பெண்களுக்கு வந்து ரேஷன் கார்டுக்கு ரேஷன் பொருள் அல்லாமல் ரேஷன் பொருளை தவிர்த்து, அதாவது கொடுக்கப்பட மாட்டாது ரேஷன் கார்டில் அளித்து ரேஷன் அட்டைகளுக்கு 2000 ரூபா மாதம் கொடுக்கறதுன்னு பேசியாச்சு. விவசாய கூலிகள் என்று பதிவு செய்தால் 5000 ரூபான்னு சம்பளம் பேசியாச்சு. காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும்னு சொல்லியாச்சு. அதே நேரத்தில் மருத்துவத்துறைக்குள்ள டாக்டர்ஸு நர்ஸு சொல்லி அனைவருக்குமே வேலைவாய்ப்பு, மருத்துவ படிப்பு அனைவருக்குமே உண்டு, இடஒதுக்கீடு கிடையாது. 100% எல்லாருக்குமே 100% எல்லாருக்குமே திறமையானவர்களுக்கு மட்டுமே படிப்பு, அவர்கள் விருப்பப்படுற படிப்பு படிக்கலாம். நீட் தேர்வு கிடையாது தமிழ்நாட்டில். நீ என்ன சொல்கிற? மத்திய கவர்மெண்ட் நீட் தேர்வு கிடையாது. நீ ஒன்று அரசாங்கத்தில் வந்து மருத்துவ படிப்புக்கு இடஒதுக்கீட்டுங்கிறதுனால தான் நீட் தேர்வு. இது கிடையாது, இது தனியார் கிடையாது, எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமாகிவிட்டது. மருத்துவ படிப்பிலேருந்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லிட்டு காலேஜ் வரைக்குமே இலவச படிப்பு, அரசாங்க படிப்பு தான், எல்லாமே அரசாங்கம் தான். அது இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி, அல்லது மெக்கானிக்கல் காலேஜுகள், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து சிவில் இன்ஜினியர்லேருந்து என்னென்ன படிப்பு இருக்கோ. ஆனால் வக்கீல் படிப்பு மட்டும் கிடையாதுங்க. இது சட்டம் பூரா திருத்தப்படுது. அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தெரியாது, அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே பயன்படக்கூடியது. குறிப்பிட்ட காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா அரசியல் என்ன பேசிகிட்டு இருக்கான், மேடையாக பேசுகிறாங்க. அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். அரசியல் மக்களை பாதுகாப்போம் இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்போம் எல்லாம் இல்லை. அதுகளுக்கு குரல் கொடுக்கல, மேடை போட்டு பேசுகிறாங்க, மைக்கை பிடிச்சிட்டு குலைக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு வக்கீல் படிப்பு தேவையில்லை, கோர்ட்டு கேஸு தேவையில்லை. அதெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் அவங்க அரசியல் மத்தியில் வச்சுட்டு ஆழ்ந்துட்டு போகட்டும், நமக்கு அது தேவையில்லை, வேண்டாம். தமிழ் மக்கள் இனிமேல் கொண்டு சுயநலமிக்கவர்களாக இல்லாமல் பொதுநலமிக்கவர்களாக வாழ வேண்டும். அப்படியா? அதே நேரத்தில் இப்போ தான் முக்கியமான பாயிண்ட் வரும். தமிழ்நாட்டில் கொள்ளையாக அடித்து கொண்டிருக்கிறது மது விலக்கு. மது 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 அது வந்து மது விலக்கு அமுல்படுத்தப்பட மாட்டாது. ஏன்னா முடியாது. மக்கள் வந்து எப்படி தான் நீங்கள் மது விலக்கு கொள்கைகளை கடைப்பிடித்து நீங்கள் வந்து இங்கே மது விலக்கு தடை செஞ்சீங்கன்னாலும் அதிகப்படியான கள்ளச்சாராயங்கள், அது சட்டம் நம்ம வந்து கடுமையாக்கப்படும்னு வச்சுக்க, மரண தண்டனை, கள்ளச்சாராயம் காய்ச்சறவர்களுக்கு மரண தண்டனை. அப்போவே பஞ்சாயத்து ராஜ் மூலியமாகவே விசாரணை கமிஷன் வச்சு 5 பேர் நீதிபதிகளை கொண்டு குழு விசாரித்து அன்றைய தீர்ப்பு, அன்றைய சட்டம், அன்றைய விசாரணை, அன்றைய தீர்ப்பு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கள் குடிமக்களாச்சே, தமிழ் குடிமக்களாச்சே, எப்படி உடனடியாக விட முடியும்? அதனால் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு மதுக்கடைகள் கொடுக்கப்படும். ஆனால் அரசு நிர்ணயித்த விலை மட்டுமே. ஒரு ஃபுல் வந்து 100 ரூபா, ஆஃபு 50 ரூபா, கோட்ரு 25 ரூபா, அவ்வளோதான். கோட்ரு 25 ரூபா, ஆஃப் 50 ரூபா, ஃபுல்லு 100 ரூபா. அப்போ எல்லோரும் குடிச்சு இப்போ குடிக்கிறவங்கள என்ன செத்தாக போயிட்டேன்? காசு அதிகமாக கொடுக்குறான்னு தான் சாகுறேன். விலைகள் குறைவு. அந்தந்த பஞ்சாயத்துக்கு மட்டுமே கடைகள், ஒரு பஞ்சாயத்துக்கு ஒவ்வொரு கடைகள் வழங்கப்படும். அந்த கடைகளுடைய அந்த மது விலக்கிலிருந்து வரக்கூடியதை அந்தந்த பஞ்சாயத்தில் அங்கே உள்ள திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அது வந்து பயன்படுத்தப்படும். அது என்ன பஞ்சாயத்து மூலியமாக நிறைவேற்றப்படுற திட்டம்னா இதுதான். குடிநீர் திட்டம் இருக்குது, வீட்டு வரி, வந்து நிலத்து வரி, போக்குவரத்து, இது எல்லாமே வரிகள் இல்லை. எல்லாத்துக்குமே வரிகள் ஒழிக்கப்பட்டாச்சு. வீட்டு வரி இல்லை, நிலத்து வரி இல்லை, தண்ணீர் வரி இல்லை, சாலை வரி இல்லை, டோல் கட்டணங்கள் கிடையாது. சரி, அப்போ டோல் கட்டணம் சொல்லிட்டே மற்ற மாநிலத்து வண்டிகள் உள்ள வருமா, அவங்களுக்கு கட்டணம் உண்டு. அது அவங்க மத்திய நிர்ணயித்த கட்டணத்தை அவங்க கட்டிட்டு தான் வரணும். எங்கே இருக்கும் அது டோலு? இடையில இருக்காது.
என்ட்ரன்ஸ் உள்ளே பூர்ற இடத்துல ஒரே கட்டணம் தான். அவன் எங்கே வந்து போனாலும் சரி ஒரே கட்டணம் தான். தமிழ்நாட்டுக்குள்ளே கேரளாவிலேருந்து உள்ளே பூர்றான்னா அந்த இடத்துல தான் டோல் சாவடி இருக்கும். நம்ம ஊருக்குள்ள தான் டோல் இல்லையா, அங்கே வசூல் பண்ணிக்க வேண்டியது. உள்ளே பூரும்போது வசூல் பண்ணிக்க வேண்டியது, இல்லை வெளியாகும்போது அவன் வசூல் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். உள்ளே வந்துட்டு அவன் வெளியாகும்போது அவன் வசூல் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டு வாகனங்கள் நம்மளுக்கு அங்கே போயிட்டு வரும்போது அவன் வசூல் பண்ணிக்கிறோம். அங்கே அடுத்த மாநிலத்தில் அவங்களும் வரி இல்லைன்னு சொல்லி டோல் கட்டணங்கள் இல்லைங்கிற கொள்கைகளை பின்பற்றினாங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை.